கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. செல்வம் பேசுறேங்க. எடப்பாடி தாலுகா ஜேசிபி உரிமையாளர் சங்கம் சார்பாக 2 நாள் அடையாள வேலை நிறுத்தம் போராட்டம் நடைபெற்றது. ஜேசிபி உரிமையாளருக்கு சரியான வாடகை கிடைக்காத காரணத்தினால் 2 நாள் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இது டேக்ஸி கட்டுறதுக்கு டீசல் விலை உயர்வு, உதிரிப்பாக விலை உயர்வு, இதன் காரணமாக கடந்த 10 ஆண்டு காலமாக ஏற்றம் கூடுதலாக கிடைக்கவில்லை. அதனால் பாத்தீங்கன்னா மணிக்கு 1300 மினிமம் வாடகை 3000 வேண்டி அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நாங்கள் 2 நாள் செய்தோம். இதுக்கு பொதுமக்கள் ஆதரவு கொடுத்து தருமாறு ஆழ்ந்து பணிவிடுங்க. இப்ப எப்ப இது வெளியேற்றத்தை கடந்த 10 ஆண்டாவே எல்லா வெளியேற்றம் வந்துட்டு இருக்கு. வாடகை சரியான வாடகை கிடைக்கவே இல்லை. மணிக்கு 700 800 இருந்து 1000 தான் வந்துருங்க. இப்ப சுமார் 1300 கிடைச்சாதான் எங்களுக்கு சரியான கட்டுப்படி ஆகும். அதனால அதனை வேண்டி 1300 மினிமம் சார்ஜ், ஒரு மணிக்குள்ள ஓட்டினா மினிமம் சார்ஜ் 3000 தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்ப டீசல் உயர்ந்திருக்கு, அதை தவிர்த்து வேற என்ன உதிரிப்பாகங்கள், இன்சூரன்ஸ், டாக்ஸ் இதெல்லாமே வாகன விலை உயர்வு இதெல்லாம் கடுமையாக உள்ளதால் நிர்வாகம் பண்ண முடியாத காரணத்தினால் நாங்கள் வெளியேற்றம் கூறி இது பொதுமக்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டி இது அடையாள வேலை நிறுத்தமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது யாராவது கவர்மெண்ட் சைடுல இருந்து கவர்மெண்ட் சார்பா கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மியா வந்தாங்களா? இது கவர்மெண்ட் சார்பா யாருக்கும் வரலீங்க. ஆனா இது கட்டிட உரிமையாளருக்கு எல்லாத்துக்கும் பெரும் பாதி, ரொம்ப கடும் சிரமமாக இருந்தது. அதனால் 2 நாள் வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடைபெற்றது. திங்கள் செவ்வாய் 2 நாள் நடைபெற்று இன்று முடிக்கு வருகிறது. டீசலுங்கும் போது அது இந்தியா ஃபுல்லா சார். இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க. இப்ப லாரி சன்மையாலும் தகுந்த வாடகை அப்பப்ப வருஷம் ஏத்திக்குதுங்க. இந்த ஜேசிபி உரிமையாளர் அப்படி கிடையாதுங்க. இது எந்த ஒரு இதுவுமே சங்கமும் தனிமையாக இது பண்ணி மணிக்கு இவ்வளவு நிர்ணயம் பண்றதோ சங்கத்து மூலியமா இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. அதனால இது அந்தந்த வட்ட ரீதியாக மக்களுக்கு தெரியப்படுத்தி 2 நாள் 3 நாள் வேலை நிறுத்தம் ஓமலூர், சங்கேரி, கோபி எல்லா ஏரியாவும் இது நடந்துட்டு வந்திருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா நடந்து ஏற்கனவே முடிஞ்சது. நம்ம எடப்பாடி வட்டாரம் இதுவரை நடைபெறவில்லை. அதுக்கு வேண்டி இப்ப நாங்க நடைமுறைப்படுத்துகிறோம். வணக்கங்க, என் பேரு ஆறுமுகம். அதாவது ஜேசிபிக்கு நம்ம உயர்வு பண்றோம்னு சொன்னா ஒரு சாதாரண நம்ம பட்டறைக்கு போனாவே ரீதியா அங்க போனாலும் எங்க இடத்துல இருந்து அதிகமா வாங்குறாங்க. அது போல எங்களுக்கு டீத்து, டயரு, டிரைவரு இதுக்கெல்லாம் ஆப்ரேட் சம்பளம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து வரும்போது எங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் வாங்கும்போது மிச்சம் ஆக மாட்டேங்குது. அதனால 1300 ரூபாய் தந்தா எங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் ஆகும் அப்படிங்கிற வாடிக்கையாளரோட நாங்க கைவா கேட்டிருக்கிறோம். ஹலோ, என் பேர் விஜயகுமாருங்க. ஜேசிபி 10 வருடங்களாக 1000 ரூபாய்க்கு மேல தர மாட்டேங்கிறாங்க. 1000 1300 10 வருஷம் கழிச்சு 300 தான் சாத்துறோம். உதிரி பாகங்கள், கிரீஸ், ஆயில், சம்பள உயர்வு, ஆப்ரேட்டர் கிடைக்கலைங்க. ஆப்ரேட்டர்லாம் 1000 ரூபாய்க்கு மேல கேக்குறாங்க. ஆனா ஓட்டத்தை ஒரு நாளைக்கு 1300 தான் ஓட்ட 1 மணி நேரத்துக்கு. அதிகபட்சமா எப்படின்னா 8 மணி நேரம் ஓடுறது இல்லைங்க. ஒரு 4 மணி நேரம் 2 மணி நேரம் தான் ஓடுது. 8 மணி நேரம் அதிகம் ஓடுறது இல்லைங்க. அதுக்கு ஆப்ரேட்டருக்கு 1000 ரூபாய்க்கு மேல சம்பளம் கேட்கறாங்க. அதே மாதிரி இன்னொரு வேற ஆப்ரேட்டர் எல்லாம் போட்டோம்னு வச்சுக்க அவங்க எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க. அதனாலதான் ஒரு 1000 ரூபாயில இருந்து 1300 வரையும் உயர்த்தி கேட்கறாங்க. அது மக்களுக்கு தான். மக்கள் ஆதரவு கொடுக்கணும். மக்கள் கூட்டிட்டு போறாங்க. கொஞ்சம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஓட சொல்றாங்க வாடிக்கையாளர். அதனால அவங்களுக்கு மட்டும் ஒரு 1000 ஒரு 1300 ஏத்துறாங்க. எல்லாமே ஏத்துறாங்க, பிடிக்கிறாங்க. சேஷி 10 வருட காலமாக ஏத்தி நாங்க கேட்கணும். இப்பதான் முத கேட்கறோம். அது மக்கள் தான் ஆதரவு தரணும். நீங்களும் பாக்கணும். வண்டி வேலை எவ்வளவு லேட்டுன்னு அவங்களுக்கு தெரியுங்க. 40 லட்ச ரூபாய்க்கு மேல வண்டிங்க. அதே மாதிரி ஆர்டிஓவுக்கு ரோட் டாக்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாம் ஏற்படுத்த வருஷம் கட்டிட்டு இருக்கிறோம். கட்டாம விட முடியாது. ஏன்னா நாங்க 40 லட்ச ரூபாய் போட்டு முதல்ல பண்றோம்னா அந்த இன்சூரன்ஸ், ரோட் டாக்ஸ் எல்லாம் கட்டி ஆகணுங்க. கட்டாம நம்ம முதல்ல போட்டு ஓட்ட முடியாது. ஏன்னா தெரியும், அரசாங்கம் தெரியாது. அதனால மக்கள் புரிஞ்சுக்கணும். 1300 கேட்கறாங்கன்னா சும்மாலாம் கேளுங்க. அது புரிஞ்சு மக்கள் எங்களுக்கு ஒத்துழைங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. அதுதான் வேலையும் வண்டி வரோம். நாங்க அவங்க சொல்ற மாதிரி நாங்களும் வேலை செய்யறோங்க. அதனால மக்களை புரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாக எங்களுக்கு கொடுங்க. சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் தாலுகாவில் ஆடையூர், பக்கநாடு, சித்தூர், பூலாம்பட்டி, புதுப்பாளையம், வேமனேரி, கோனேரிப்பட்டி, பூலாம்பட்டி அனைத்து மக்களும் ஜேசிபி உரிமையாளருக்கு ஓனர் அவங்க ஆதரவு கொடுத்து எங்களுக்கு 2 நாள் மட்டும் வேலை நிறுத்த ஆதரவு கொடுத்தாங்க. பரவாயில்ல, மகிழ்ச்சியான செய்தி. அதே மாதிரி மக்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா ஊர்லயுமே எடப்பாடி ரவுண்டுல ஆடையூர், சித்தூர், பக்கநாடு, பூலாம்பட்டி, வேமனேரி, புதுப்பாளையம், புதுப்பட்டி, தாதாபுரம் அந்த ஊர்லாம் வந்திருக்காதுங்க. அதனால இனிமேல் வேலைக்கு நீங்களும் பார்த்து அனுசரிச்சு ஒரு 1300 ரூபாய் போட்டு 1 மணி நேரத்துக்கு கொடுக்க மாதிரி அன்போட வாடிக்கையாளர் மக்களை கேட்டுக்கிறோம். ஜேசிபி உரிமையாளர் சங்கம் எடப்பாடி தாலுகா.
அதுதானா திரணனா கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.